அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2026 மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. ரிஷபராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025-26லாம் ராஜயோகம் தரக்கூடிய ஆண்டுகள். சாதாரண விஷயம் கிடையாது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு, பெயர்ச்சி ஆகிறாரு. 2ஆம் இடம் பணப்புழக்கத்தையும் பணப்பொழிவையும். ஆதிசங்கரர் காலத்தில் ஆதிசங்கரர் ஒரு பெண்மணியோட வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார். அவர் வாழ்க்கையில் பாடின முதல் மந்திரம், அவர் வாயால் பாடினது, அவராக சொன்ன மந்திரம் அது. அந்த மந்திரத்தை சொன்ன உடனே, அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொன்ன உடனே அந்த பெண் வீட்டில் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைச்சுதான். நெல்லிக்கனி, தங்க நெல்லிக்கனிகள் மழையாக கொட்டித்து அப்படின்னு சொல்லுவாள். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாத அந்த வீடு இன்னும் இருக்குது. காலடி போன எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கோ. ஆதிசங்கரன் நடந்த மண்ணில் போய் நம்ம காலை வச்சுட்டு வந்தோம்னா நமக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். அட்லீஸ்ட் நமக்கு ஆதிசங்கர் அளவுக்கு அறிவு வராட்டினாலும் அந்த காலடி வீட்டில் வந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு மழை வேண்டாம், ஒரு 10 நெல்லிக்கனி வந்தாலே போதும், தங்க நெல்லிக்கனிகள். அப்பேற்பட்ட யோகம் மீண்டும் இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாம் ரொம்ப ஓவராக கதை விட்றீங்க சார் அப்படின்னா, உண்மை இது நடந்துட்டுருக்கு. இப்போவே சில பேர்த்துக்கு அதனுடைய பலன் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் கேட்கலாம், சார் மே மாதம் நடக்க போகிறது, இப்போ குரு பயிற்சி 3 மாதங்களுக்கு முன்னாடியிலேருந்தே நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். சனி பயிற்சி 6 மாதங்களுக்கு முன்னாடியிலேருந்தே நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பணப்புகழ் வளர்ச்சி, செல்வாக்கு அதிகரித்தல், எதிரிகள் மறைவார்கள், எதிரிகளே இருக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், இவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. இவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் இனிமேல் உங்ககிட்ட வராது, அண்டாது. இதுதான் உங்களுக்கு மெயினே ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே சமயம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு குரு வரதுனால, குரு 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானம் வலுப்பெறும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பங்கள் மறைவது, எதிரிகள் மறைவார்கள். 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. தொழில் விருத்தி ஏற்படும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவராக இருந்தால் இப்பொழுது சாதகமான நேரம். தொழில் விருத்தி ஏற்படும். தொழிலை துவக்குவதற்குண்டான பண முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இவருடைய பார்வை உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு, 11ஆம் இடத்துல இருக்க சனிக்கு கிடைக்கும். பொதுவாக 11ஆம் இடத்துக்கு சனி வந்தாலே நல்லது மட்டும்தான் பண்ணுவார், கெடுதல் பண்ண மாட்டார். சில சங்கடங்களை கொடுப்பார், மறைமுக சங்கடங்களை தான், டைரெக்டாக கொடுக்க மாட்டார். வியாபாரத்தை பெரிதுபடுத்தி கொடுப்பார். இதில் 10ஆவதுக்கு குரு பார்வை. சனி பார்வையில் குரு வந்தால் குரு கெட்டு போவார். ஒரு பூர்ண சுபரின் பார்வையில் சனி வந்துட்டால் அந்த சனியும் நல்லது பண்ணும். ஏற்கனவே அவர் நல்லது தான் பண்ணுறார் ரிஷபராசிக்கு. ஸோ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றங்கள் நிறைந்த ஆண்டுகளாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்காக ஃபாரின் போகிறது, இல்லை மேல் படிப்புக்காக போனவங்க ஃபாரினில் படிப்பு முடிச்சுட்டு வேலை கிடச்சி மீண்டும் தாயகம் திரும்புறது. அதே சமயம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுது. வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் பங்குதாரர்களாக வரக்கூடிய வகையில் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். 8, 10, 11 உங்களுடைய ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்ப்பதன் மூலமாக கடன் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனால் கடன் ஜாஸ்தி ஆனாலும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கும் வியாபாரத்தை பெருக்குவதற்கும் தான் இருக்குமே தவிர, 11ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்து யோகத்தையும் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வரக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். ஆக்சுவலி இதில் உங்களுக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே வெற்றி, சாதகம், சாதகம், வெற்றி, சாதகம்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஆனால் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் மறைவதே ஒரு பெரிய வெற்றி தான். பணம் புகழ் சேர்க்கை ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரும். உங்களுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா சரஸ்வதி தேவிக்கு உபதேசம் செய்தவர் ஹயக்ரீவர். அவரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உபதேசங்கள் கிடைக்கும். உங்களுடைய மனசில் நிலைத்தன்மை ஏற்படும்.
ஆட மாட்டீங்க, தலகணை முடித்து ஆட மாட்டீங்க. இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மட்டுமல்லாமல் உங்களுடைய தரம் ஸ்டாண்டர்ட் ஆகும். உங்களுடைய தரத்தை உயர்த்தி காட்டுவீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ரிஷபராசி ஆகியவங்களுக்கு இந்த குருவினுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. குரு பகவானினுடைய இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு தான் அமோக நன்மைகளை தருது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே. ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்கு கடந்த 2 வருடங்களாகவே குரு பகவான் இருக்கிற இடம் எதுவுமே சரியில்லாமலே இருந்ததுங்க. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் 12ஆம் பாவத்தில் இருந்தார் 2 வருடத்திற்கு முன்பாக. அதே போல் போன வருடம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வந்தார். ஆக இந்த 2 வருடங்களுமே குரு பகவான் சரியானபடியான இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கல ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதனாலேயே ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சரியானபடியான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த 2 வருடமாகவே இல்லாமல் கொஞ்சம் தடையாகவே இருந்து போச்சு பல விஷயங்கள். இப்போ கொஞ்சம் காலம் அப்படிங்கிறது மாறுது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு கூட இதை சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து 2ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. இப்போ அதாவது ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மத்தில் இருந்த குரு வனவாசத்தை தந்து முடித்து கொண்டு இப்போ நல்ல இடத்திற்கு மாறிவிட்டார். அதனால் இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட துயரங்கள், நீங்கள் அனுபவித்து வரக்கூடிய இந்த வனவாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறதே உங்களுக்கு வருங்க. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி 11ஆம் பாவத்திற்கு உடையவர் ரிஷபராசிக்கு. அதுக்கு மட்டும் அல்லங்க, அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்திற்கும் உடையவர் குரு பகவான் ரிஷபராசிக்கு. அதனால இந்த 2 பாவத்திற்கும் உடையவர் குரு பகவான். அவர் இப்போ 2ஆம் பாவத்திற்கு வந்திருக்கிறார். இதை வச்சுதான் நம்ம பலன்களை என்னைக்குமே அனுசரிக்கணும். முதல்ல 2ஆம் பாவம் அப்படின்னு வச்சு வெறுனை பார்த்தோம் அப்படின்னா அது தனஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான். அதனால் தனலாப உயர்வுகள், சம்பத்துகள் அதிகரிக்கக்கூடியது, பேச்சிற்கு நல்ல மரியாதை ஏற்படக்கூடியது, நல்ல செல்வாக்கு அமைவது அப்படின்னு பல எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய இடத்துக்கு வர்றாரு. இல்லை கூடுதலாக லாபஸ்தானாதிபதி 2ஆம் பாவத்தில் வர்றதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற துறையில் இருக்கிறவங்க, புதிய வகையான தொழில் மாற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நிலம் வாங்கிறது, விற்கிறது, வீடு கட்டுமானம் செய்வது, அரசாங்க துறைகள், இது மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான், எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசி ஆகிய அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தருங்க. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை. அந்த பார்வை அப்படிங்கிறது எப்போதுமே நன்மைகளை தான் தரும். அது யாராக இருந்தாலும் சரிதான். அஷ்டமத்தில் குரு மறைஞ்சிருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு பார்வையினால நன்மையை தான் தருவார். அது யாராக இருந்தாலும் சரிதான். ஆக உங்களுக்கு நல்ல இடத்துல தான் குரு பகவான் இருக்காரு, சம்பத்து ஸ்தானத்தில் இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பார்வையினாலும் பல நன்மைகளை வழங்க போகிறாருங்க. முக்கியமாக சொல்லணும்னா குரு பகவானினுடைய சமசப்தம பார்வை. அந்த எல்லா கிரகத்திற்கும் எல்லா விதமான பார்வைகள் விசேஷமானது. அதில் குரு பகவானுக்கு சமசப்தம பார்வை அப்படிங்கிறது சாதா பார்வை. அதில் 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் அதற்கு விசேஷ பார்வை அப்படின்னு பேர். இந்த சமசப்தம பார்வையினால குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ஆகிய உங்களோட 8ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த 8ஆம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய தடை, அந்த தடைங்கிறது தவிடுபடி ஆகுது. குறிப்பாக அந்த தடைங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப நாளாக யாருக்கும் திருமணம் நடக்காமல் இருக்குது. ரிஷபராசி நீங்கள், உங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு. திருமணத்துக்கு எப்போதான் வடன் கூடி வரும், 2 பேருக்கும் மனசு பிடிச்சிருந்தா திருமணம் பொருத்தம் இல்லை, திருமண பொருத்தம் இருந்தால் 2 பேருக்கும் மனசு பிடிச்சி போக மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு பல காரணத்தினால திருமணம் தள்ளி போய் கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆகிய இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறார் குரு பகவான். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால, அவருடைய 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால.
அதே போல் அவருடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது ரிஷபராசி ஆகிய உங்களோட 6ஆம் பாவத்தை பார்க்குறாருங்க. 6ஆம் பாவத்தை அவர் 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பை உருவாக்குறாரு. ஏதாவது கடன் இருக்குது, வீடு வாங்கியிருக்கீங்க அல்லது வாகனம் வாங்கியிருக்கீங்க, தொழில் அபிவிருத்திக்காக கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது குடும்ப வளர்ச்சிக்காக ஏதோ கடன் வாங்கியிருக்கீங்க, இது மாதிரி ஏதோ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடன் நிவர்த்தி ஆகாமலே இருக்குது, ரொம்ப நாளாக அது பெண்டிங்காகவே இருக்குது, அதை எப்போ தான் நிவர்த்தி செய்வோம் நீங்கள் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக அந்த கடன் நிவர்த்தி அடைவதற்கான வாய்ப்பை உருவாகுதுங்க. அதனால் கடன் இந்த வருடத்துடன் உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக இந்த வருஷத்துடன் நிவர்த்தி ஆகிவிடும். அப்புறம் குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களோட ரிஷபராசியாகிய உங்களோட 10ஆம் பாவத்தை, அதாவது உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இந்த ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, வலிமையாக இருக்க வேண்டும். அதனால தான் 10ஆம் பாவத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் பாவங்கிறது ஜீவனஸ்தானம். இந்த ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதாவது அதிருப்தியான சூழ்நிலைகள் இருந்து வந்தால் நிச்சயமாக மாறும். அதனால் உங்களுக்கு சுமூகமான முறையிலே நீங்கள் வேலை செய்வதற்கு மன சந்தோஷம் படும்படியான அமைப்பிலே உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அமையும். அதன் மூலமாக குடும்பத்திலே நல்ல செழுமையான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதனால் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல குரு பயிற்சியாகவே அமைகிறது. முக்கியமாக இந்த குரு பயிற்சினால நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக அவசியங்க. ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள், தேவையற்ற மன சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வணங்கி பாருங்க, சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து பாருங்க, நல்ல பலனை பெறுங்க. அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய குரு பயிற்சி, குரு பகவான் ரிஷபம் ராசி உங்கள் ராசியை விட்டு நகர்ந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய ஒரு நேரத்தில் நமக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்கணும். ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டால் இவ்வளவு நாளாக பாவம் படாத பாடு கட்டுது தேவி. ஜென்மகுரு ராமர் வனத்திலே ஜென்மத்தில் குரு இருந்து உங்களை படாத பாடு விட்டு அங்கும் இங்கும் மூடி அலைய வைத்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தலை, கடன் தண்ணி தொல்லை பிரச்சனைகள், குடும்பத்தில் அமைதி இல்லை, நிம்மதியான ஒரு வாழ்வு இல்லை, கஷ்ட நஷ்டங்கள், இப்படியெல்லாம் பலவிதமான துன்ப துயரங்களை அனுபவித்து வந்த தங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நன்மையை தருகிறது அப்படிங்கிறத எடுத்துடலாம். என்ன நன்மையை தருகிறது அப்படிங்கிறத நான் சொல்லலை, 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் சொல்லின்னு போயிட்டு இந்த நேரத்தில் இன்னென்ன கிரகம் வெறிந்தால் இன்னென்ன நன்மை தீமைகள், இதனால் நல்ல பலன்கள் சொல்கிறது அவர் தான், சிவராசிகளுக்கு தீய பலன்களை சொல்லக்கூடியது அவர் தான். அவருடைய பாடல்கள் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வசித்தவர்கள் சித்தர்கள். அதில் புலிப்பாணி சித்தர் நம்ம ஜோதிட ஆராய்ச்சி பண்ணி நூல்களில் நம்மளாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயங்களுக்காக எடுத்து வச்சுட்டு போயிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறார். 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறதான் இதில் பார்க்கிறோம். என்ன பாடல்களில் என்ன எழுதியிருக்கார் வெண்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் எனவே வியாழனே 2, 5, 7 அடுத்த 9, 11 வாழ தாமெனவே செல்வமோடு குதிரையுண்டா தலைக்கவே கொடை தர்மம் தானமோங்கும் தாமென தாய் தகப்பன் புதல்வராலே நன்மையா அருமையோடு பெருமை உண்டா கோமென அரசக்கு நல்லோருக்கும் புகழ் சேயா பூமி ஆழ்வான் அப்படிங்கிறத அந்த குளிப்பாணி சிந்தர் பாடலாக பாடியிருக்கு. மிகச்சிறப்பி பூமியை ஆழத்தை அமைத்தி, அதாவது அந்த இலக்கத்தை பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது செல்வம் உண்டா, நல்ல செல்வத்தை சம்பாதிக்கிறார். வாக்கு, குடும்பம், தனம், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். வாக்கு ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு நன்மைகள் அப்படிங்கிறத போகிறார். பேச்சினால நன்மை, வாக்கால் பல காரியங்களை சாதிக்கலாம். வாக்கும் வேணும், சொல்வாக்கம் வேண்டும், செல்வாக்கம் வேண்டும், இரண்டுமே 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது கண்டிப்பாக நடக்கும். அப்போ பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்து பலவிதமான நண்பர்களை பெறலாம், பலவிதமான
உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடையலாம், வருமானத்தை அடையலாம். குதிரை உண்டா? குதிரைன்னா யாருக்கு இருக்கும்? ராஜாவுக்கு சமமான சொல்ல குதிரை உண்டாம். குதிரை எல்லாம் பிடிச்சது பராவின்னு சொல்லுவாங்க. ராஜா வரும்போது ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை அப்படிங்கிற ரிஷபராசிக்கு ஓஹோன்னு இருக்க மிகச்சிறப்பு. குதிரை உண்டா? தான தர்மங்கள் செய்வீர்கள். உங்களுக்கு இருந்தால் தானே செய்ய முடியும். உங்களுக்கு போக மீதி இருக்கிறதை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு அந்த அளவு கொடுப்பார் 2ஆம் இடத்திற்கு குரு வரும்பொழுது. தான தர்மங்கள் மேலோங்கை. தாய் தகப்பன் புதல்வராலே நன்மை உண்டாம். அப்பா அம்மா நம்ம வாரிசுகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு உங்களால் நன்மை அப்படின்னு பாடல்ல சொல்றார். அருமையோடு பெருமை உண்டா? நல்ல அருமையான பெருமை உண்டாகுதா? சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு. எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க. அரசருக்கு சமமான வாழ்க்கை, புகழ், பெயர், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் ஏற்படும். இனி விளக்கமான விரிவுரையை பார்த்தோம்னா, தனத்தை கொடுக்கிறார். எதுக்குன்னே சொல்றார். தனம்னா பொருள், காசு, இதுதான் தனம். தனத்தை கொடுக்கிறார். குடும்ப சுடத்தை அனுபவிக்கிறான். குடும்பத்தில் இத்தனை நாளைக்கு அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பசங்க ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், பிரிந்து வாழ்ந்து வந்த நமக்கு குடும்ப சுகம் அப்படிங்கிறது ஏற்படும். தனது வாக்கால் விசேஷ மதிப்பு, அதே தான் பேச்சினால் விசேஷமான மதிப்பை பெறலாம். பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை கொடுக்கலாம். அதனால பெரிய பெரிய தொழில் முன்னேற்றங்களை அடையலாம். வருமானங்கள் அதிகரிக்கும். பொருள்கள் அடைகிறான். எதிரியை வெல்லக்கூடிய சக்தி அடைகிறான். எவ்வளவு நாளா வாழ்ந்தான்ல நமக்கு மறைமுக எதிரிகள் நம்மகிட்ட நல்லா பேசுமா, அந்த பக்கம் போய் நம்மளே தவறா சொல்லக்கூடிய அமைப்பு. மறைமுகமான எதிரிகள் அவர்களும் வீழ்வார்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. மறைமுக எதிரிகள் வீழ்வார்கள். புதிதாக நமக்கென்று ஒரு ஸ்தானம், உத்தியோகத்திலையா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு கோஸ்ட், புதிதாக நமக்குன்னு ஒரு இடம் கிடைக்கி, ஒரு அரசியலாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், இவனுக்குன்னு ஒரு போஸ்ட், நமக்குன்னு ஒரு பதவி, ஒரு கௌரவம், இதெல்லாம் கிடைக்கும் இந்த 2ஆம் இடத்துல குரு வரும் பொழுது. புத்திர பேரு உண்டா? வம்சவருந்தி, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த டைம்ல, இந்த குரு பயிற்சி டைம்ல கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது. உத்தியோக உயர்வு, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தாலும் உத்தியோகத்தில் உயர்வை கொடுக்கிறார். உத்தியோக உயர்வை, தொழில் உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். கடன் தீரும். பெரிய பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த கடன் தான். கடன் இல்லாத மனிதரே இருக்க மாட்டோம். அப்போ அந்த கடன்கள் அறவே தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கடன் தீரும். கவலைகள் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நம்மளை விட்டு பிரெஞ்சாக பிறந்து போகும்னு போட்டிருக்கார். திருமணம் அவசியம் நடக்கு. ரொம்ப நாளாக திருமணம் ஆகுனா தள்ளி கொண்டே இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்குன்னா இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருடத்தில் கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. விவாக பாக்கியம், விரும்பிய வரனை அடையக்கூடிய அமைப்புங்கிறத கொடுக்குறார். தனதானிய சம்பத்து அப்படிங்கிறது உண்டாகும். தனம், தானியம், சம்பத்து, பெயர், புகழ், கௌரவம் என்னென்ன தேவையோ அனைத்தும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கி மகிழலாம். வாகனம் வாங்கலாம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன செய்ய காத்திருப்பாங்க. சொல்லின் அனைத்து காரியங்களும் நிறைவேற கட்டளை இட்டால் போதும், நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை, நம்ம வாக்குக்காக இயங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அவசியம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாள் வெளிநாடு போகணும், விசா வரல, போக முடியலன்னு தடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பகவான் இந்த பயிற்சியில் ஏற்படுத்தி கொடுக்குறார். பொதுவாக இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பயிற்சி மிக மிக சிறப்பு தங்களுக்கு. பொதுவாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், பஞ்சு, பருத்தி, ஜவுளி, நூல், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஆடை, ஆபரணங்கள், வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி இருக்கிற அழகு சாதன பொருட்கள், ஃபேட்சி பொருட்கள், முடித்திருத்தங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், அந்நிய செலாவணி, வங்க வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி இல்லைன்னா பணியாற்றக்கூடியவர்கள் இந்த டைம் சூப்பர் டைம். இதை பயன்படுத்திக்கிறோம். தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாலும் மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பொதுவான கோச்சார பலன்கள் 10% இந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒருவரை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து அதுலேயும் குரு பகவான் எப்படி இருக்கா, நன்மை தான் செய்கிறாரா, இந்த வேறு விதத்தில் மறைஞ்சு போயிட்டாரா, இதில் கொடுக்குற நன்மையும் சேர்த்து அவர் ஏதாவது இடையூறுகள் தடைகள் கொடுக்குறாரா, இவர் கொடுக்குறார். இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தால் தான் அதை வாங்க முடியும். ஒருத்தர் பிச்சை போடுறோன்னா அந்த வகை ஓட்டையெல்லாம் இந்த வாங்கினா தான் வாங்க முடியும். இதில் ஓட்டை இருந்ததுன்னா விழுந்துருங்கீங்க. இவர் கொடுக்கக்கூடிய டைம் இந்த ஒரு வருஷம் பூரா வாரி வருகிறார். இவ்வளோ தான் அளவுங்கிறது கிடையாது. இருந்தாலும் இதை முழுதாக நம்மளால் அனுபவிக்க முடியுமா
அப்படிங்கிறத நம்ம சொந்த ஜாதகம் ஒரு முறை பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும். ரிஷபராசிக்காரங்களுக்கான 2025 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. ரிஷபராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லார்கிட்டையும் ஒரு அன்போட நடந்துக்கக்கூடியவங்க. இவங்களை பார்க்கும் போதே ஒரு வசீகர தன்மை இருக்குங்க, ஒரு அட்ராக்டிவ், எல்லாத்தையுமே அப்படி வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடியவங்களா இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. குறிப்பா கண்ணன் பிறந்த அந்த ரோகிணி நட்சத்திரம் இதுல இருக்காங்க. அதனால ஒரு குறும்புத்தனம், ஒரு கள்ளத்தனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவ்வளவு சிறப்பான இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பாருங்க 2.5 வருஷமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஏன்னா சனி பகவானோட அமைப்பும் சரியில்லைங்க, குரு பகவானும் கெட்டவருங்க. அவரு வந்து நம்ம ராசியிலேயே உட்கார்ந்துட்டு, குறிப்பா நம்ம தலைமையிலேயே வந்து உட்கார்ந்துட்டு ஏகப்பட்ட டென்ஷனுங்க. நான் இப்ப இந்த 1 வருஷமா எங்களுக்கு வந்த கால்ஸ் எல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரங்க தாங்க அதிகம். ஏன் அப்படின்னா எங்களோட லைஃப் பார்ட்னரோட சண்டைங்க, பிசினஸ் பார்ட்னரோட சண்டைங்க, பேசாம டிவோர்ஸ் பண்ணிடலாமான்னு இருக்கோங்க அப்படின்னு நிறைய என்கொயரி வந்துச்சுங்க. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்னா, தயவு செஞ்சுங்க அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க கொஞ்சம் தள்ளி விலகி இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கட்டாயம் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த காலம் இப்ப உங்களுக்கு வந்துருச்சுங்க. அதனால தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. சனி பகவானும் உங்களுக்கு சூப்பரா இருக்காரு, குரு பகவானும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஜென்மத்துல இருந்தோ 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு போறாருங்க. இதுவும் அட்டகாசமான அமைப்பு. நல்லபடியா பணம் வரும். எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கியிருந்தீங்களோ, பணத்தால எங்கெங்கெல்லாம் அசிங்கப்பட்டீங்களோ, அவமானப்பட்டீங்களோ, அந்த இடத்துல இந்த பணத்தை புடிச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு சந்தோஷமா தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு வருதுங்க. கட்டாயம் யாரை பார்த்தாலும் இவங்க ஏதாவது நம்மளை சொல்லிடுவாங்களோ, நம்மள ஏதாவது வந்து இவங்க கேட்டுருவாங்களோங்கிற மாதிரியான ஒரு யோசனையோடவே நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க தைரியமா தன்னம்பிக்கையோட கான்பிடென்ட்டோட போகக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. குறிப்பா கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல, உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா உங்களுக்கு இந்த 1 வருஷ காலமாவே கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலங்கிற ஒரு டென்ஷன் இருக்குங்க. இந்த குரு பயிற்சி காலத்துல குரு 2ஆம் இடத்துக்கு வரும்போது நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. பண வரவு நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்பயுமே நார்மலாவே நல்லா வந்து சாப்பாடு ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது அளவு நகையா இல்லைங்க, வெரைட்டியா சாப்பிடணும், டேஸ்டா சாப்பிடணும்னு நினைப்பீங்க. அது இந்த குரு பகவான் இப்ப 2ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய வருங்க. ஒரு சிலருக்கு பல்லு ரொம்ப நாளா பிரச்சனை பண்ணிருக்கும், அந்த பல் பிரச்சனை எல்லாம் நீங்குங்க. காது மூக்கு தொண்டையில பிரச்சனை வந்திருக்குங்க. நான் ஒண்ணு பேசுறேங்க, ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்னை தொந்தரவு பண்ணாருங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையும் இப்ப உங்களுக்கு வந்து மாறப்போகுதுங்க. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கவங்க எங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க, நான் எது பேசினாலும் தப்பாவே வந்து யோசிக்கிறாங்கங்க, ஒரே பிரச்சனையா இருக்குங்க, எதுக்குடா வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு இருக்குங்கன்னா அந்த நிலைமை எல்லாம் இப்ப உங்களுக்கு கட்டாயம் மாறப்போகுதுங்க. அண்ணன், அக்கா, அம்மா, தம்பி, மனைவி, குழந்தைங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமான சூழல் உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல வந்து குரு வராருங்க. 2ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு மிதுன ராசிங்க. மிதுனம் அப்படின்னா காற்று ராசிங்க. வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அதுவும் ஆன்சைட் மூலியமாக, புதனோட வீடு இல்லைங்க, அதனால சாஃப்ட்வேர்ல இருக்கவங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது, வாய்ப்புகள் கிடைக்க போகுது. தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து 2ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் பாருங்க தனது 5, 7, 9ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பாக்குறாருங்க. அப்பா சூப்பரான பார்வைங்க. குரு தான் இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பலன் வந்து ரொம்ப ரொம்ப பல மடங்கு அதிகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைங்க. ஃபர்ஸ்ட் 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பாக்குறாருங்க. என் குழந்தைக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லைங்க, ஏதாவது ஒண்ணு 999 அந்த குழந்தை இருக்கு அப்படின்னா 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பாக்குறேன். அந்த குழந்தைக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். அதே மாதிரி உங்களுக்குமே 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்க உடம்புலயுமே இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டாயம் இந்த 1 வருட காலத்துல பாருங்க ரிஷபராசிக்காரங்க எங்க கிட்ட பாருங்க, எனக்கு எப்பதாங்க உடம்பு சரியாகும், எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியலங்க, இன்னைக்கு ஒரு நாள் தலை வலிக்குதுங்க, ஒரு நாள் கால் வலிக்குது, ஒரு நாள்
பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, தலை வலிக்குது, கால் வலிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்குங்க. எப்பதான் எனக்கு இது ஒரு விடிவு காலம்? கட்டாயம் இந்த விடிவு காலம் இப்ப உங்களுக்கு வந்துருச்சுங்க. உடல் ஆரோக்கியத்தை ஸ்தானத்தை குரு பாக்குறாருங்க. கட்டாயம் உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம். உங்களை பார்க்கும் போதே கேட்டாங்க, இன்னும் பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கியே அப்படின்னு. கட்டாயம் உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. கடன் பிரச்சனை தீரவே இல்லைங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் ஆற பாக்குறாரு. அப்ப உங்களுக்கு பண வரவை கொடுத்துருவாருங்க. அதன் மூலியமா கடன் அப்படிங்கிற விஷயத்த அடைப்பீங்க. ஆனா குரு பார்க்க இடம் வளரும் அப்படின்னு ஒரு கான்செப்டும் இருக்குங்க. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க தொழில் ரீதியாகவோ இல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் பேங்க் லோன் கிடைக்கும், அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை நீங்க மேலும் உருவாக்கக்கூடிய, இன்னும் பெருசா விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ரொம்ப வருஷமா 5 வருஷமா 7 வருஷமாங்க சும்மா தேவையில்லாம கேஸ் கலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமா முடியுங்க. நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க, அவங்களா வண்டியில இடிச்சுட்டு என் மேல கேஸ் கொடுத்துட்டாங்க, கட்டாயம் அந்த கேஸ் தீரும். நான் கம்முன்னு தாங்க இருக்கேங்க, பாக்குறவங்களா எங்கிட்ட ஒரு பகை உணர்வோடையே இருக்காங்கங்க, நான் என்னங்க பண்ணட்டும்? இந்த தன்மையும் உங்களுக்கு இந்த சமயத்துல மாறக்கூடிய ஒரு அற்புதமான யோகமா இருக்குங்க. அடுத்து குருவோட பார்வை 7ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பாருங்க, கொஞ்ச நாளாவே உங்களுக்கு நமக்கு ஏதாவது ஆயிருமோ, நமக்கு ஏதாவது இப்படி ஆயிருக்குமோ, நமக்கு இந்த வியாதியா இருக்குமோ, எனக்கு அந்த வியாதியா இருக்குமோ அப்படின்னு ஒரு நீங்களா அதீத கற்பனை பண்ணியிருந்தீங்க. அந்த கற்பனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பார்வை பாக்குறதுனால ஆயுள் விருத்தி ஆகுங்க. அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்துல 8ஆம் இடம் நீண்ட நாள் வியாதிங்க. 6ஆம் இடம்ங்கிறது நமக்கு அப்பப்ப போற வியாதி. 8ஆம் இடம் நீண்ட நாள் வியாதி. நீண்ட நாளா கிட்டத்தட்ட 5 வருஷமா 6 வருஷமா ஏதாவது ஒரு வியாதிகள் இருந்து அது குணமாகாம இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அதன் மூலியமாக அவங்களுக்கு அந்த வியாதிகள் குணமாகுங்க. 8ஆம் இடம் திடீர் வருமானத்தை சொல்லக்கூடிய இடங்க. ஒரு சில நம்ம மாநிலத்துல தாங்க லாட்டரி தடை, ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் லாட்டரி இருக்கு. திடீர் லாட்டரி யோகம், இல்ல யார்கிட்டயோ எப்பதான் ஒரு பணத்தை கொடுத்திருப்பீங்க, அந்த பணம் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குங்க. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. சட்டவிரோத செயல்ல உங்களை ஈடுபடுத்துற மாதிரி கொஞ்சம் பேர் உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நீ 5000 ரூபாய் கொடு, நான் 10,000 ரூபாய் தரேன், நான் 5,000 ரூபாய் நீ கொடு, நான் 50,000 ரூபாய் உனக்கு தரேன். இந்த மாதிரில கொஞ்சம் பேர் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயங்களுக்கு மயங்கி சிக்கலா மாட்டிக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருங்க. அடுத்த குருவோட பார்வை 2ஆம் இடத்துல இருந்து தனது 9ஆம் பார்வையா உங்கள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாருங்க. அற்புதமான அமைப்புங்க. அதாவது இவ்வளவு நாள் எனக்கு தொழில் இருந்துச்சுங்க, அந்த தொழிலை ஒழுங்கா கவனிக்க முடியாத மாதிரி எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருந்துச்சுங்க அப்படின்னா இப்ப தொழில் ஸ்தானத்தை குரு பாக்குறனால உங்களுக்கு கட்டாயம் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம். ஏற்கனவே சொன்னேன், தொழில நீங்க விரிவாக்கம் பண்ணுவீங்க, அதுக்கான லோன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதுவும் 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பாக்குறதுனால 9னா நம்ம வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுங்க. அப்ப நான் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணலாம். இல்ல ஆபீஸ் நான் என்னோட தொழில நான் இப்ப சென்னையில மட்டும்தாங்க பண்றேன், நான் இன்னும் பெங்களூர், மைசூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் விரிவாக்கம் பண்ணலாமா, ஆபீசஸ் நான் அங்க போடலாமா, கட்டாயம் அது போடக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நீங்க சின்ன குழந்தையா அந்த ரிஷபராசிக்கு இருக்கிற பட்சத்துல அவங்க அப்பாவுக்கு தொழில் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க. தொழில் மூலியமாக நல்ல பணவரவு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 10னா உங்களோட மாமியாரை குறிக்குங்க. உங்க மாமியாருக்கும் ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆக மொத்தம் நீங்க பட்ட கஷ்டம் கிட்டத்தட்ட 2.5 வருஷ காலமாக ரிஷபராசிக்காரங்களாகி நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்ற பலனை குரு பகவான் உங்களுக்கு வழங்குறது காத்துட்டு இருக்காருங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க வருகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தன குருவாக வருகிறார். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இவருக்கு 8க்கு 11 உரியவர் 6, 8, 10 என்ற இடங்களை மிக அருமையாக பார்க்க இருக்கிறார். நான் லைஃப்ல முன்னுக்கு வரணுமா, எனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ளணும்
அப்படின்னு நான் துடியா துடிக்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள். ராசியில் இருக்கும்போது கூட எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, நீங்களாம் தான் சொன்னீங்க பலனை அப்படின்னு யோசனை பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான தொழில் வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஏன்னா அவருடைய 9ஆம் பார்வையால் பார்க்குறாரு. நான் முயற்சி பண்ணுறேன், போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் இந்த காலகட்டம் கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக கிடைக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு வந்து குரு பகவானும் தொழிலுக்கு லாபஸ்தானமான 8ஆம் இடத்தை வந்து ரொம்ப அருமையாக ஜம்முன்னு பார்க்குறாங்க. நடக்காத காரியத்தையும் வேகமாக நடத்தி வச்சுருவாங்க. என் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து போராடி கொண்டு ஒரு சிந்தனை குழப்பத்தோடு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நடக்காத காரியங்களையும் ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான சூழல், தீராத பிரச்சனைகள், தீராத வம்பு வழக்கு, வியாஜியங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் இந்த காலகட்டம் கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழிலால் நல்ல வருமானம் கிடைக்கும். இந்த காலகட்டம் தொழிலில் முதலீடு போட்டேன், அந்த முதலீடு வந்து எனக்கு வந்து ஒரு திரும்பி வந்து அதுலேருந்து நான் ஒன்றுமே எடுக்க முடியலம்மா, கடன்காரனாக தான் நிற்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் கவலையே கிடையாது. 6க்கு 6ஆம் இடமான 11ஆம் இடத்தில் உங்களுக்கு லாப சனியாக இருக்கிறார். பிறப்பு ஜாதகத்துலலாம் சனி 11ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா ஒரு பெரிய பாக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்திம காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவாங்க. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு 9, 10 கூடியவர் இப்போ 11ல் இருக்கும்பொழுது மிகப்பெரிய தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம், அதனால் பேர் புகழ் அங்கீகாரம், உலகளாவிய சந்தையில் உங்கள் உற்பத்தி பொருட்கள் மிக சிறப்பான ஒரு நிலையை எய்து வாடிக்கையாளர்கிட்ட கூட நீங்கள் நிறைய வந்து ஒரு நல்ல மதிப்பையும் பெறுவீங்க. தொழில்துறையில் உங்களுடைய பொருட்களுக்கு ஒரு தனி பிராண்டு முத்திரை பதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அது வரைக்கும் ஏதாவது நோயில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஒரு நீண்ட காலமாக அப்படின்றவங்களுக்கு அந்த நோய் தீர்வதற்கான ஒரு நல்ல வைத்தியங்கள்லாம் கிடைப்பது, உங்களுக்குன்னு பிரச்சனை யார் கொடுக்குறாங்க, அவங்க நேர்முகமாக மறைமுகமாக அப்படின்னு அனைவரையும் இனம் கண்டு நீங்கள் அவங்களெல்லாம் வந்து கடந்து வருவது, உங்கள் பேருக்கு பின்னாடி நிறைய உங்களுடைய ஒரு பதவிகள் உங்களுக்காக வருவது, சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பது, மிகப்பெரிய லைம் லைட்டில் வந்து நீங்கள் தெரிய வருவது, உங்களுடைய செயல்பாடு தான் 10ஆம் இடம் வந்து உங்கள் செயல்பாடை குறிக்கும். உங்களுடைய நகர்வு, அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி போக போகுது, அது நல்ல லைம் லைட்டாக இல்லை வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் வந்து பேரை இதுவாக்க போகிறீங்களா. ஏன்னா 8, 11 கூடியவரை 2ல். அப்போ உங்களை பற்றி இந்த உலகம் பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்க போகுது. பிரபலயமாகிறது 2 விதத்தில் இருக்குது. ஒன்று தப்பு பண்ணிட்டோம் பெரிய ஆளாக காட்டலாம், நல்ல விதமாக வந்து சாதனை பண்ணி பெரிய ஆளாக காட்டலாம். இதற்கெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள் தான் இங்கே வந்து நம்மளுக்கு முத்தாய்ப்பாக பிரதிபலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை மாட்டிக்கொண்டிருந்தவர்களுக்கான கடன்கள் தீர்வதெல்லாம் ரொம்ப கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம். ஒரு வங்கிகளில் ஏதாவது ஒரு லோன் கிடச்சி கூட உங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக்கி கொள்வீங்க. நல்ல வந்து மிகப்பெரிய ஒரு நிறைய அசிங்கமாகலாம் இப்போ பட்டமாக அதுக்கெல்லாம் வந்து குரு இப்போ ஆறுதல் தரக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக அவங்கள வந்து வழிநடத்தி செல்ல போகிறார். அசையும் அசையா சொத்துக்கள், வெளியூரில் வாங்குவது, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டிலே வேலை செய்கிறேன்னா அங்கே வந்து உங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம், மாணவர்களுக்கு நல்ல கல்வி முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து சென்றுடுங்க. தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் மட்டும் வைத்து கொள்ளாதீங்க. அதில் மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும். மற்றபடி திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் லேவாதேவியில் இருந்த அந்த கொடுத்த பணம் வருமானு ஒரு சிலர்லாம் யோசனை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வருவது, இதெல்லாம் ஒரு சிலருக்கெலாம் வந்து பூர்வீக சொத்தில் உயிர் சொத்துலாம் கிடைக்கப்பெறுவது, இந்த மாதிரி நிறைய நன்மைகள்லாம் ரிஷபத்திற்கு காத்து கொண்டு இருக்குது. அதாவது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்லாம் இந்த காலகட்டம். அதற்கு என்னமா செய்யணும்னா உழைப்பு மட்டும் ரொம்ப அதிகமாக போடணும், சோர்ந்து மட்டும் போயிருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே நிறைய முயற்சி பண்ணி என்னம்மா முயற்சி பண்ண ஒன்றும் நடக்கலையான்ற அந்த ஒரு விரக்தி மனப்பான்மையை மட்டும் நீக்கி துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை உங்களுக்குரியதாக்கிக் கொள்ளுங்கள். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குருவானவர் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கார்? உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக அவர் வேகமாக செயல்பட போகிறாரா, இல்லை உங்களுக்கு வந்து திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக வேகமாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா சுய ஜாதகங்களில் தான் நம்ம இன்னும் வந்து நம்ம ஆய்வு செய்யும் பொழுது நம்ம கூடுதலான பலன்களை அறிந்து கொள்ளலாம். ரிஷபராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் வீடு, பொருளாதாரத்தில் மிக சிறப்பான ராசி ரிஷபராசி. ஆனால் பொருளாதாரம் எங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி. கடந்த ஒரு 1.5 வருட காலமாக மன அழுத்தம், போராட்டம், வேலை இல்லாமல் திண்டாட்டம், அவ்வளவு பணம் இருந்தும் பணத்தை இழந்த சூழ்நிலை என்ற அமைப்பில்
மிக கவலையுடன் மிகப்பெரிய ஒரு தாக்கத்துடன் 1.5 வருட காலமாக 1 வருட காலமாக 1.5 வருடம் கேது பகவான் வச்சு செஞ்சார். இந்த 1 வருடமாக குரு பகவானும் அதற்கு உறுதுணையாக நமக்கு சாதகமில்லாத சூழ்நிலை ஜென்மத்தில் ஜென்ம குருவாக அமர்ந்த குரு பகவான் தற்போது ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். 2ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம். அப்போ என்ன விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் குரு பகவான் மூலமாக பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் போயிட்டார். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி என்றாலே நம்ம குரு பகவான் எந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறத விட அவர் எந்த வீட்டெல்லாம் பார்க்காருன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நம்ம ராசிக்கு அவர் எத்தனாம் இடத்த பார்க்காரு அப்படின்னு சொல்லும்போது ரிஷப ராசிக்கு குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு. குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக ரிஷப ராசியின் 6ஆம் வீட்டை பார்க்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ரிஷப ராசியின் 8ஆம் வீடை பார்க்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ரிஷப ராசியின் 10ஆம் வீடை பார்க்காரு. அப்போ இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது குரு பார்வையின் மூலமாக அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த காலங்களில் வேலையில் ரொம்ப பிரச்சனை, வேலைனாலே பிரச்சனை தான். நான் உண்மையாக வேலை பார்த்தேன், உயிருக்குயிராக வேலை பார்த்தேன், வேலையவே என்னுடைய உயிராக மதித்து வேலை பார்த்தேன், என்னைய போடா அப்படின்னு வெளியே அனுப்பிட்டாங்க, போமான்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. வேலை பார்த்தது ஒரு குத்தமா, உண்மையாக இருந்தது ஒரு குத்தமா அப்படிங்கிற கேள்வியை மட்டுமே எங்களோட மனசில் நாங்கள் வச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, கரெக்டாக கொடுத்துட்டீங்க சார், கரெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி. கஷ்டமான விஷயம்னா அவங்களுக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலை நடந்துருச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலை இனிமேல் மாறப்போகுது. உறுதியாக உங்களை போல் நானும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி மகிழ்ச்சிகரமான ஒரு தன்மையில் இப்போ பேச வந்திருக்கேன். என்னென்னா, வேலையில் ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 6ஆம் இடம் வேலையை குறிக்கும், கடின உழைப்புக்கேற்ற மதிப்பை கொடுக்கும். அப்போ நீங்கள் உண்மையாக வேலை பார்த்து விசுவாசமாக இருந்த இடத்துல உங்களை வேலையோடு தூக்கியிருந்தாலும் உங்களுக்கான புதிய இடம் உருவாகும், உங்களுக்கான புதிய இடம் உருவாகும். சில பேர் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டேங்க, அந்த இடத்துலலாம் இருக்கேன், ஆனால் இன்னும் மதிப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மேலே போனவங்கள கீழே இறக்கி விட்டு முன்னேறி போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பாடம் புகட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகநிலைகள் உங்களுக்கு குரு பார்வை மூலமாக கிடைக்க போகுது. கடன் சுமையிலேருந்து மீள்வீங்க. கடன் பிரச்சனை, மீளாத கடன். ஏன்னா எப்படின்னா, இந்த கடந்த காலங்களில் உங்களுக்காக வாங்கின கடனை விட, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்காக வாங்கின கடனை விட உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிக்காக நீங்கள் அதிகமாக கடன் வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து உங்களோட அன்பினால் பேசியே வாங்கியிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முறை, சொந்தம், பந்தம், இது வந்து நம்ம விசேஷம், இதை செய் அதை செய்யன்னு சொல்லி உங்களை ப்ரெஷர் பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த உறவு உங்கள் பக்கத்தில் இருந்திருக்காது. ஸோ அதுவே மிகப்பெரிய மன அழுத்தம் தானே. அந்த மன அழுத்தம் ஒரு பக்கம் உங்களை விட்டு விலக போகுது. அதுக்கடுத்தபடியாக உங்களுக்கு கடன் சுமைகள் உறுதியாக படிப்படியாக குறைந்து இந்த இன்னும் ஒரு வருடத்தில், அதாவது 2025 மே நமக்கு குரு பகவான் 14ஆம் தேதிக்கு மேலே பயிற்சியாளர் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு அடுத்து 26 மேக்குள்ளே நீங்கள் வாங்கி வச்ச கடனில் உங்களுக்கு அதிகப்படியாக உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமை இல்லாமல் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் பல நபர்களுக்கு ஏற்பட போகுது. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக கிடைக்க போகுது. பல நாட்களாக உங்களுடைய முயற்சிக்கு, நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உள்ள தடைகள் விலக போகுது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் கிடைக்க போகிறீங்க. அதன் மூலமாக மிக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதே போல் உங்களுக்கு வேண்டிய நபர்களுக்கு நீங்கள் கொடுத்த பணமோ அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் கொடுத்த பணமோ வரல, கொடுத்த காசு வர மாட்டேங்கி அதற்கான வட்டியை நீங்கள் கேட்டுறீங்க வருத்தப்பட்டீங்கன்னா, இனிமேல் அவங்களே உங்கள்கிட்ட வந்து தேடி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கடுத்தபடியாக உங்கள் கூடவே இருந்து, உங்களுடைய சுற்றியே இருந்து, இல்லை வெளியே இருந்து யார் தாக்குறா, எதுக்காண்டி தாக்குறாங்க, நம்மளை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறாங்க, ஒளிமுறைவாக நம்மளை தாக்குற நபர்கள் யார்,
ஒளிமறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தில் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா உங்களை காயப்படுத்திய உங்களை கஷ்டப்படுத்திய நபர் யார் என்பதை இனிமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே போல் அவர்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாம் விலக போகுது. உங்கள் மேல் வீண் பழி சுமத்தி உங்கள் மேலே கேஸ் போட்டிருந்தாலும் சரி, அல்லது உங்களை ஒரு டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த நிலையில் நீங்கள் தப்பு செய்யலை, நீங்கள் நேர்மையானவங்க தான், உங்கள்கிட்ட உண்மை தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த குருவின் பார்வை மூலமாக நீங்கள் வெளிப்படையின் தன்மையின் மூலமாக வெளிப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் ரிஷபராசியில் யாராவது புதியதாக தொழில் தொடங்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரக நிலைகள் ஏற்படுது. புதிய தொழில் தொடங்குவது தவறல்ல. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்க வேண்டாம், இதுதான் முக்கியமான விஷயம். பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்காமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்கலாம். ஓகேவா? ஸோ தொழில் தொடங்குவதற்கு அற்புதமான காலம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வேலைக்கு ஆள் இல்லைங்க, சொந்த தொழில் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு வேலைக்கு ஆள் இல்லை, சரியான வேலைக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர் கிடைக்கல, நல்ல ஒரு பெண்மணி கிடைக்கல, ஸோ ஒரு நிர்வாகத்தன்மையில் உள்ள ஒரு நபர் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு நல்ல ஒரு வேலையாட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு வழங்க போகிறார். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. நம்மளுடைய ரிஷபராசி மாணவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையில் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த படிப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதிகமாக மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையில் படிக்கணும். மனப்பாடமாக படித்தேன் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் கொஞ்சம் சத்தமாக சவுண்டாக நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாகும். ஸோ படிப்பில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் இருக்கிறது. நம்மளுடைய ரிஷபராசி பெண்கள் குடும்ப பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு. ஸோ என்னென்னா இப்போ உங்களுடைய அத்தை உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்களுடைய மாமனாரும் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்குரிய மரியாதை கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு நல்ல காலகட்டம், உங்களுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கும்போது அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உண்மையாக பிரிந்த உறவுகள் சேருவதற்கான வாய்ப்பு, ஒற்றுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்பு, கூட்டு குடும்பமாக இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிரக நிலைகள் ஏற்படுத்தி தருகின்றன என்று பார்க்கிறோம்.